இப்போ உங்க தொகுதியில தண்ணி வசதி, ரோடு வசதி, இந்த மாதிரி கரண்ட் வசதி இதெல்லாம் எப்படி இருக்கு? வீடு வசதி எல்லாம் எப்படி இருக்கு? வீடு வசதிலாம் வசதியாதாம்மா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே கரண்ட் போனா கூட உடனே ஒரு கால் ஹவர்லயே கரண்ட் வந்து போகுது. ஃபோன் பண்ண உடனே வந்து அந்த நேரத்துலயே அட்டன் பண்ணி செய்யறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பாக நடந்துருக்கு. தண்ணி வசதி கிளியராக உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் தண்ணியில் வந்துட்டு எந்த குறைகளும் எந்த ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக போயிட்டு இப்போ இருக்குது. ட்ரெயினுக்கு எந்த குறைபாடு இல்லை. ட்ரெயினுக்கு வசதி இருக்குது, குடிநீர் வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அது ஒன்றும் குறை கிடையாது. நான் சொல்ல வேண்டிய இல்லை. கரண்ட்டு போனால் ஒன்றே வந்துடுது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வீடு வந்து இப்போ எங்களுக்கு எடுக்கிறேன் நிற்கிறாங்க. போட்டோலாம் பிடிச்சிட்டாங்க. எடப்பாடி ஆட்சியிலையும் பிடிச்சிட்டாங்க, திமுக ஆட்சியிலையும் பிடிச்சிட்டாங்க வீடு. ஆனால் வந்து இப்போ எலெக்ஷனுக்கோசம் வெயிட்டிங்கில் இருக்கு. எங்களுக்கு வந்து பெரும்பாக்கம் செம்மஞ்சேரிலாம் கொடுத்தா நாங்கள் செட் ஆகாது. வித்துட்டு தான் வர முடியும். வித்துட்டு ரோட்டில் தான் படுக்கணும். அப்பா அது சிஎம்க்கு தான் அசிங்கம். எங்களுக்கு பக்கத்துலேயே ஒன்று இங்கேயே கட்டி கொடுக்கலாம், இல்லையா எங்களுக்கு மயிலாப்பூர் பட்டினம் பக்கம் வீடு கொடுத்தா, இல்லை இந்த சென்ட்ரல் சைடு கொடுத்தா கூட நாங்கள் போவோம். எங்களை அங்கெல்லாம் போட்டால் எங்களால் வாழ்வாதாரம் பாதிக்கும். நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்து உட்காருவோம், விற்போம். மிச்சம் இருந்தால் கடையை வியாபாரம் பண்ணுவோம். எங்களால் வந்து பொழைக்க வருமானம் கிடையாது. நாங்கள் இது இங்கே எங்கள் பசங்களாம் கிடையாது. அப்படி இருக்கு சொல்ல இவங்க தான் முதலமைச்சர் செய்யணும். வீடுதான் அவங்களுக்கு தரேன்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சாங்க. மிச்சம் எல்லாம் தண்ணி வசதி எல்லாம் வந்து இருக்குது. நார்மலாக எப்படி நார்மலாக வந்து இருக்குது. வீடு தரேன்னு சொல்லி இன்னும் கூட இருக்கிறாங்க. ஏடிஎம் ஆட்சியிலேருந்து சொல்லுங்கிறாங்க. டிஎம் ஆட்சியிலும் போட்டா பிடிச்சாங்க. இன்னும் இதுக்கும் கொடுக்கல. 5 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. எத்தனை வருஷமா அதுக்காக போராடிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம் மேடம். ஏடிஎம் எடப்பாடி ஆட்சியிலேருந்து இப்போ முக ஸ்டாலின் ஆட்சியிலேருந்து இப்போ இல்லை மேடம். இப்போ இருக்கிற இடம் எல்லாமே கொடுத்துன்னுக்குறாங்க ஹவுசிங் போர்டு. எங்களுக்கு நாங்கள் 22 வருஷமா போராடி நிற்கிறோம். எங்களுக்கு ஹவுசிங் போர்டு கொடுன்ட்டு, இந்த வீடு கொடுன்ட்டு நாங்கள் காவாமட்டில் கொசல் ஏற்றினோம். இப்போ இருக்கிற என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் இருக்கிறதுல எல்லாத்தையும் கொடுத்துன்னுக்கிறாரு. இந்த ஜோன் 5 சைடுலாம் அதெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துன்னுக்கிறாரு. ஹவுசிங் போர்டு இப்போ கொடுத்துன்னுக்கிறாரு. எங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே அந்த ஹவுசிங் போர்டை. நாங்கள் இத்தனை வருஷமா இது அவங்க கோட்டை தானே இது. எப்போ வந்தாலும் லாஞ்சின் மனோகரம் அந்த காலத்துலேருந்து நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும் போது ஜெலிக்கும் போதுலேருந்து கூட சரி, லாஞ்சின் மனோகரம் இருக்கும் போதுலேருந்து அப்புறமா அன்பரசர் வந்தார். அதுக்கப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்தார். உதயநிதி ஸ்டாலின் வரும்போது கிட்ட மாற்றலாம்ல. அவங்களெல்லாம் கொடுக்குற அவசியம் போடு, எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க?